நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட பேர் காக்கை நண்பன். அது ஒரு அழகான கிராமம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகளோட அழகாக இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னோட சில கால்நடைகளோட வாழ்ந்துட்டு வந்தார். அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. அதில் நிறைய காக்கைகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. எப்பயும் தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற காக்கைகளை பார்த்து விவசாயிக்கு பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த காக்கைகள் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கு? இதுங்களோட கீச் கீச் சத்தம் ரொம்ப எரிச்சலாக இருக்கு. வேற இடத்துக்கு போகவும் மாட்டேங்குது. என்னதான் செய்யறதோ? விவசாயிக்கு என்னதான் இந்த காக்கைகளை பிடிக்கலனாலும் தன்கிட்ட இருக்கிற தானியங்கள், வீட்டில் செஞ்ச மீதமான சாப்பாடுகள் எல்லாத்தையும் அதுங்களுக்கு உணவாக கொடுத்துட்டு வந்தாரு. நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு காலை நேரத்தில் அவர் விவசாயத்துக்கு கிளம்பி போனாரு. அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே அவரோட விவசாய நிலத்துல ஒரு வகையான வெட்டுக்கிளிகள் நிறைய படையெடுத்து வந்து பயிர்களை எல்லாம் தின்னு நாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த விவசாயிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு. ஆனா அவர்னால முடியல. இந்த காட்சிய காகங்கள் எல்லாம் மரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தது. ஏய், அங்க பாருங்க, நம்ம விவசாயியோட நிலத்துல இருக்கிற பயிர்கள் எல்லாம் வெட்டுக்கிளிகள் நாசம் பண்ணிட்டு இருக்குங்க. வாங்க, அதை எல்லாம் விரட்டி அடிக்கலாம். காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை துரத்த ஆரம்பிச்சுதுங்க. இதை பார்த்த விவசாயிக்கு ஒரே சந்தோஷம். அடடா, இத்தனை நாள் இந்த காக்கைகளை நான் தொந்தரவுன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எந்த அளவுக்கு உதவி செய்து பாரு. என்னை மன்னிச்சிடுங்க காக்கைகளா அப்படின்னு நினைச்சாரு. அன்னையிலிருந்து காகங்களை தன்னோட நண்பனா ஏத்துக்கிட்டாரு. தினமும் அதுங்களுக்கு உணவளிச்சு அன்பா பார்த்துக்கிட்டாரு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாமளும் காக்கைகள் மாதிரியே நன்றி உணர்வோடு இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நாமளும் திரும்பி உதவி செய்யணும். Subscribe for more content.